ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய்காந்த் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேர் திருவிழா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம தேர் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ விடிய காலையில் 5 மணி. நாங்கள் இது வரைக்கும் எப்போவுமே வெயிட் பண்ணி சாமி பார்த்ததே கிடையாது. பாருங்கள், காலையிலேயே குளிச்சுட்டு எல்லோரும் ஒரு பெரிய கும்பலாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா சாமி எப்போவுமே தேர் மேலே ஏறுறதுக்கு 3:30 மணிக்கு தான் வரதர் கிளம்புவார். இந்த முறை 2:30க்கெல்லாம் கிளம்பி வந்துட்டார். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 2:30க்கு சாமி பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் எங்களால் பார்க்க முடியல. உடனே எல்லாரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சுட்டு நாங்கள் 5 மணிக்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து தேர் நிலையிலேருந்து ஒரு 10 கடை தள்ளி நாங்கள் உட்காந்துட்டோம். ஏன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது. நாங்கள் வரப்போ 5 மணி, தேர் நிலையிலேருந்து கிளம்புறப்போ 6:15 6:20 ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள், சரியான கூட்டம். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா நமக்கு ரொம்ப பெரியவங்கலாம் போயிருக்காங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதனால் நாங்கள் ஓரமாக போய் உட்காந்துட்டோம். தேர் எப்போவுமே வடம் பிடிச்சி இழுப்போம். இப்போ பாருங்கள், வடம் பிடிச்சி இழுக்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர் திருவிழா மே மாதம் கடைசியாகவும் ஜூனில் தான் வரும். பொதுவாக தேர் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டுருக்கு. இந்த முறை பார்த்திங்கன்னா மே மாதம், அதுவும் சண்டேயில் வந்ததுனால நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற மக்கள் எல்லா சொந்தக்காரங்களும் அவங்களுடைய பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய என்னென்ன முறையில் சொந்தக்காரங்களும் எல்லாருமே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் வந்தவங்க எல்லாரும் போகிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க, வரத்துக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்போ பாருங்கள், நிலையிலேருந்து கிளம்பிட்டார் வரதர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஃபஸ்ட்டு நிலையிலேருந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா அந்த வடத்தை பிடிச்சி இழுப்பாங்க பொதுமக்கள். இழுத்து கொஞ்சம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா தான் அப்புறமா கொஞ்சம் சர்ன்னு தேர் வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் கிளம்புன உடனே இங்கே தீபார்த்தனை காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், கூட்டம் 6 ட்ரோன் மேலே பறந்துட்டு எல்லாரையும் வீடியோ எடுத்து கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. கூட்டம் இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து. நாங்களே எங்கள் வீட்டில் இவ்வளோ கும்பலாக நாங்கள் இருந்து தேர் பார்த்தது கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே தான் மெயினு. நாங்கள் நைட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போனோம். விடிய காலைல கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக ஊர் உள்ளேயும் வர முடியாது, ஊரை விட்டும் போக முடியாது. அந்த மாதிரி இப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. வந்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. நாங்களும் அப்படி தான் வந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த தெரு நுழைஞ்சாலும் நீங்கள் வண்டியில் போக முடியாது, நடந்து தான் போக முடியும். அந்த மாதிரி கூட்டம். ஏன்னா தேரை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா தேரை நீங்கள் கிராஸ் பண்ணி போய் எதிர்க்க பார்க்கணுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இருக்கிற கூட்டத்தை நம்ம கிராஸ் பண்ணி போக முடியாது. நம்ம பக்கத்தில் சந்துங்க அந்த மாதிரி வழியாக தான் தேர் எதிர்த்த மாதிரி பார்க்க முடியும். அந்த சந்துக்குள்ளேயும் போக முடியாத அளவுக்கு கூட்டம் இந்த முறை. பாருங்கள், தேர் நம்மளை கிராஸ் பண்ணி போயாச்சு. மக்கள் வடத்தை பிடிச்சி இழுப்பாங்க. பின்னாடி 2 புல்ட்ரவுசர் லைட்டாக தள்ளிகிட்டே போகும், அப்போ தான் போகும். ஏன்னா இது ரொம்பவே வெயிட், இது ரொம்ப பெரிய தேர் தான் இது. ஆனால் சாமி எங்களால் சரியாக கவர் பண்ண முடியல. எல்லோரும் தேர் மேலே ஏறியும் பார்த்தாங்க. ஏன்னா சீக்கிரமாக சாமியை தேர் மேலே வச்சு செட் பண்ணிட்டாங்க. காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தேர் மேலே சாமியை எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்தாங்க. எங்களால் குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியாதுன்னு நாங்கள் போல். இப்போ தேர் நிலைக்கு வந்த பிறகு 12 மணிக்கு வந்தது. அப்போ திரும்பவும் எல்லோரும் போயிட்டு திரும்பவும் ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் விடுவாங்க. அப்பையும் போய் பார்ப்பாங்க. நாங்கள் எல்லோரும் ஊருக்கு கிளம்பணுன்றதுனால நாங்கள் யாரும் போய் பார்க்கவே கிடையாது. பாருங்கள், புல்ட்ரவுசர் எப்படி தள்ளிட்டு போகுது. நாங்கள் இந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த இடத்த சும்மா லைட்டாக கிராஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 1 hour ஆச்சு. ஆனால் ரொம்பவே ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி கும்பலாக இருந்து எல்லோரும் பார்த்ததுக்கு. இது எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.